வணக்கம். இப்போ நம்ம இன்னைக்கு யோயோ டிவி சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா அவல் யூஸ் பண்ணி எப்படி முறுக்கு செய்யலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அதுல ஆல்ன்ற சிம்பலை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். ஓகே, இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் அவுல் எடுத்துக்கோங்க. அதே ஈக்குவலான அமௌண்ட்ல 1 கப் வந்து அரிசி மாவு, அரைச்ச அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 3/4 கப் வந்து வறுகடலை, அடுத்து ஓமம் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஓமம் எடுத்திருக்கேன். நீங்க வந்து ஓமம் உங்க வீட்டுல இல்ல அப்படின்னா நீங்க ஜீரகம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, நீங்க எது வேணுமாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல இப்போ இந்த ஒயிட் அவுல் இருக்கு பாத்தீங்களா, இந்த அவுலை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜார்ல இது மாதிரி ஆட் பண்ணிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ இந்த அளவுல வந்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம சலிச்சு எடுத்துக்கணும். இப்போ அதற்கு முன்னாடி நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். பாத்திரம் எடுத்துட்டு அதுல வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க. ஒரு ஜல்லடை வச்சு இதுல வந்து இந்த அவுல வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்தோம் பாத்தீங்களா, அதை இப்படி சலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா நைஸா அரைச்சிங்கன்னா எதுவுமே இருக்காது. நெக்ஸ்ட் அதே மிக்ஸி ஜார்ல வறுகடலை இருக்கு பாத்தீங்களா, அந்த வறுகடலை ஆட் பண்ணி நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது மாதிரி நல்லா நைஸா அரைச்சி எடுத்தாச்சு. அதையும் இந்த ஜல்லடையில கொட்டி சலிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா எந்த திப்பியும் இருக்கக்கூடாது, அதனாலதான் இது மாதிரி சலிச்சு எடுத்துக்கிட்டா நல்லா முறுக்கு இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா ஓமம் நான் ஆட் பண்றேன். நீங்க எது வேணுமாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சால்ட் வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். ஓகே, இதுக்கு வந்து தண்ணி வந்து கொஞ்சம் சூடு பண்ணி ஊத்துங்க. நெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க பட்டர் இருந்தாலும் பட்டர் வேணுமாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பச்சை தண்ணி ஊற்ற வேணாம், சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த சுடு தண்ணியை ஊற்றி நம்ம பிசைய ஆரம்பிக்கலாம். இதுக்கு வந்து ஓரளவு ஒரு 1.25 டம்ளர் தண்ணி வந்து தேவைப்படும். நீங்கள் அளந்தே வச்சுக்கோங்க. 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு தேவையான அளவு ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா அவுல் வந்து ஒவ்வொரு அவுல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பிசைஞ்சிக்கலாம். கண்டிப்பாக 1.25 டம்ளர் தண்ணி வந்து இதுக்கு தேவைப்படும். சூடா இருக்கும், அதனால ஃபர்ஸ்ட் கரண்டியில கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கை வச்சு கிண்டிக்கலாம். இப்போ இது மாதிரி இந்த பதத்துக்கு வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு எடுத்துட்டு இது மாதிரி முறுக்கு கொலா, உங்க வீட்டுல எந்த முறுக்கு கொலா இருக்கோ நீங்க அதுல வந்து புளியலாம். இப்போ இது மாதிரி இந்த ஸ்டார் ஒரே ஒரு ஓட்டை இருக்கிற மாதிரி இருக்கிற அந்த இதை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேற எது இருக்கு, இது கிடைக்கல அப்படின்னாலும் வேற எது இருக்குனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இன்னைக்கு இதை வச்சு யூஸ் பண்ண போறேன். இப்போ இதுக்குள்ள போட்டுக்கலாம். இதுக்குள்ள போட்டுட்டு மாவு இதுல போட்டுக்கலாம். இப்போ இது மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. பிளேட் எடுத்துட்டு அதில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை இந்த மாதிரி பிளேட் எடுத்துக்கலாம். இது மாதிரி அரிக்கரண்டி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எதில் வேணுமாலும் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிட்டு இதில் முறுக்கு புழிஞ்சு வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம டக் டக்குன்னு போட முடியும். நம்ம எல்லா பிளேட்லையும் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதில் இது மாதிரி ஷேப்பில் வந்து நம்ம எல்லாம் ரெடியாக வந்து நம்ம முறுக்கு புழிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டக்குன்னு வந்து போடுறதுக்கு வந்து ரெடியா இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நான் எல்லாம் டக்குன்னு புழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சைடு ஸ்டவ்ல வந்து ஆயில் ஊத்திட்டேன். ஆயில் ஊத்திட்டு ஆயில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, போட ஆரம்பிக்கலாம். ஒன்னொன்னா பொறுமையா போடுங்க.
கையில கூட நீங்க எடுத்து போட தெரிஞ்சா கையில கூட போடலாம். இப்போ நொரை கொஞ்சம் அந்த பபிள்ஸ் அடங்கட்டும். பபிள்ஸ் அடங்கையில தான் நம்ம எடுத்து விடணும். இது கொஞ்சம் அவுல் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து மொறு மொறுன்னு இருக்காது. கொஞ்ச நேரம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த மொறுமொறுப்பு கிடைக்கும். இப்போ பாருங்க, இப்போ இது மூணும் நல்லா செவந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஒன்னொன்னா. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சா நல்லா மொறுமொறுப்பா கிடைக்கும். பாருங்க, நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு ஃபீட்பேக்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. Okay friends, thank you.